ஓகே. இந்த பிரேக் அவுட்ட வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த இடத்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 21,566 இருக்கு. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதுக்கு சப்போர்ட்டேனே வந்து எங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டு தான் இது. 21,586 இது இங்கே தெரியல 1 ஹவரில் இது வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகி கீழே 500 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 80 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது 80 பாயிண்ட்ஸ் வந்து இது கீழே வரும். இந்த 80 பாயிண்ட்ஸை வந்து இது கீழே வந்து வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சப்போர்ட் ஏரியா இது ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கீழே விடும். இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து ஈஸியாக வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? இந்த 56 இருக்குது பாருங்கள். 80 வந்து அதுக்குள்ளே 56 ஆகிடுச்சு. இதில் இருக்குது. இதை வந்து இதுவாக்குவோம். ஓகேவா? 60 இருக்குது. இந்த 60லேருந்து இது வரைக்கும் வந்து வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 541 இருக்குது. 500 வரைக்கும் வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது சப்போர்ட் ஏரியா தான் அது. இந்த சப்போர்ட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த 500 டு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. 21,036 இது வரைக்கும் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்று இருக்குது 21,282 இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ இங்கேயும்ட்டு வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே டைலமோ தான். நம்ம எதையுமே இது பண்ண முடியாது. ரிஸ்க் எடுக்கணும் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வந்து வைக்கலாம். இது சப்போர்ட் ஏரியா தான். இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து இந்த 400 இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து என்னென்னா பேங்க் நிஃப்டி எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி தான் இப்போ வந்து டிராஸ்டிக்காக வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போ ஓகேவா? 300 பாயிண்ட்ஸ்ட்டு விழுந்துருக்கு. ஃபர்தராக வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து விழுறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. மல்டி டைம் சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட்டை மட்டும் எடுக்கலை அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து இது 4th டைம் இது 5 மினிட்ஸில் இங்கே வந்து ஹிட் ஆகி மேலே போயிட்டு தான் வந்து கீழே விழுமே. இங்கே வந்து ஹிட் ஆனானே இங்கேயே ட்ரேட் எடுக்கக்கூடாது. திருப்பி ஒரு ஸ்விங்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும்போது எடுக்கணும். ஓகே. இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டியை வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. மல்டி டைம் வந்து இது சப்போர்ட் எடுத்த ஏரியா. இதை திருப்பி கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணோம். இது வரைக்கும் போகும். அது ஆக்சுவலாக வந்து 45,900 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் வந்து கீழே வந்தால் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆகிடும். 45,552 வந்து பிரேக் அவுட் ஆகிடும். அதனால் வந்து என்னென்னா இந்த 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது லாஸ் வரும். அந்த லாஸை வந்து பேர் பண்ணணும். சப்போஸ் இல்லை இங்கேருந்தே எடுத்து சப்போஸ் மேலே போல் இங்கேருந்து ஃபால் வந்து வரத்துக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நான் எடுக்க போகிறேன். இதுக்கு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs. ஓகேவா? இதை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய செகண்ட் ட்ரேடு. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா 44,900 பண்ணியிருக்கேன். இது வந்து ஏன் எடுத்தேன்னா இது அதுக்கப்புறம் வந்து இது பெரிய ஃபால். இது இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. 1 ஹவர்லேயே சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கேருந்து திருப்பி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 800 இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த ட்ரேடை வந்து செகண்ட் ட்ரேடை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 22 நெக்ஸ்ட்டு 2 இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா இது ஒரு டைம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபாலாக வர டைம் தான் இது 10:45. ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க இதை. ஓகே. சப்போஸ் மைனஸில் போனால் இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போகும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 11:45 ஓரளவுக்கு நல்லா இந்த இடத்த வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட்டான 44,862 இதோ இந்த ஏரியாவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சுங்களா? இந்த ஏரியா இப்போ வந்து 45,300 இருக்குது. ஆனால் வந்து ஒரு 500 பாயிண்ட் ஃபாலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ
நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோனா 2 லேக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கு. என்னென்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடும் வந்து ஒன்றும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இப்போ சேஃபாக தான் இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து மேக்ஸிமம் வந்து லாஸே வந்து 2,64,000 தான். ஓகே, என்னென்னா இதை நம்ம லாக் பண்ணிட்டோம். இந்த ஃபர்தராக வந்து இந்த புது ட்ரேடு வந்து இந்த பிரேக் அவுட்டில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? என்னென்னா 44,900 வந்து புட்டை வந்து இது பண்ணோம். ஓகேவா? இந்த 44,900 புட்டை வந்து நம்ம வந்து வாங்கும் போது 44,900 புட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ 45,300 இருக்குது. ஓகேவா? நம்ம என்ட்ரானது வந்து 88 என்ட்ரானோம். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த ஃபால்னால் வந்து இது ரேப்பிடாக வந்து மேலே ஏறிட்டுருக்கு. இல்லைங்க, 88னா 98 88 இங்கே வந்து என்ட்ரானோம். ஓகேவா? கொஞ்சம் லாஸாக இருந்தது. ஃபர்தராக வந்து இது போயிட்டுருக்கு, ஃபால் போயிட்டுருக்கு. இங்கே எங்கேயுமே இப்போ வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, தெரியுதுங்களா? இங்கே பக்கத்தில் இந்த இதை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுனால சப்போர்ட் எங்கேயும் கிடையாது. திருப்பி தானே ரீடெஸ்ட் பண்ணலாம். திருப்பி இதே இந்த இடத்த இருக்குது பார்த்தீங்களா, 45,500 திருப்பி ரீடெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்ன 200 பாயிண்ட்ஸ் வந்து 44,300க்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்னென்னா 10:30க்கு இப்போ இங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டோம்னா வரலாம். வந்தாலும் வந்து இந்த வந்து ஃபாலை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். இங்கே திருப்பி 500 போனாலும் வந்து என்னென்னா அங்கேருந்து திருப்பி வந்து ரிஜெக்ஷன் தான் ஆகுமே. ரிஜெக்ஷன்னா இந்த வந்து 700 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக கேப்சர் பண்ணுற இடம். டைம் நான் சொல்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45க்கு. ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ என்னென்னா கரெக்டாக இங்கே நம்ம சப்போர்ட் வந்து தொட்டுருச்சு. எவ்வளோனா வந்து அந்த 21,285. ஓகேவா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்தால பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று போட்டிருந்தோம், 44,862. இப்போ என்னென்னா அந்த 44,909 அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்மளுக்கு நிஃப்டியை வந்து உதவணும். எப்படின்னா நிஃப்டி என்ன விஷயம்னா இந்த இடத்துல ஏற்கனவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதை திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பேங்க் நிஃப்டியே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இங்கே என்னென்னா இந்த நிஃப்டி வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆகும். ஓகேவா? அப்போ ஃபாலோ ஆகும்போது என்னன்னா பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் வந்து அது மேலே அதுக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து திருப்பி வந்து புது நியூ ட்ரேட் யார் வராங்களோ அவங்கள ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணால் தான். ஓகேவா? இப்போ நம்ம சப்போர்ட்டு கிட்ட வரப்போகுது. இப்போ வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். ஓகே, பொசிஷன் வந்து என்னென்னா நம்ம என்ட்ரானது வந்து 88ல் ஆனோம். ஓகே, 88னா இங்கே. ஓகேவா? அதுக்கப்புறம்ட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் ஒன்று கிடச்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த பொசிஷனை எடுத்துருந்தோம். அந்த பொசிஷனை எடுத்து இதை வந்து ஹெச் பண்ணிட்டோம். இது பொசிஷனுக்கு ரிவர்ஸ்டாக போகுதில்ல, அதெல்லாம் நமக்கு இது டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுனால இதில் வந்து 2 lakh ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரினால் வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்தோம். என்னென்னா வந்தால் வந்து நோ லாஸு, இல்லாட்டி வந்து ப்ராஃபிட். இதுவும் ஒரு ஹெஜிங் தான். ஓகேவா? இப்போ என்னென்னா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இது வந்து 900லேருந்து இது வந்து 865க்கு வரணும். ஓகே, 915 862 ஒரு 50 பாயிண்ட்ஸு, ஒரு 50 பாயிண்ட் ரேலி வந்தவொடனே கரெக்டாக வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இந்த பொசிஷனை. ஓகே, 50 பாயிண்ட்ஸ்னால் இங்கே இந்த ஏற்கனவே இங்கே இருக்குல்ல, இப்போ வந்து 30 இருக்குது, 350 360 வரும்போது க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் 35 இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு 50னா அதில் பாதி 25ஆவது போகும். 25னா இது ஒரு 40 60. ஓகே, இந்த இடம் வந்து டார்கெட்டு. ஓகேவா? டார்கெட்டை வந்து நம்ம க்ரீனாக வச்சோம்.
ஓகே, அது பிரேக் அவுட் ஆனால் அது இன்னும் கூட மேலே கூட போகும். அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. நிஃப்டி வந்து நல்ல பிரேக் அவுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு போகுது போல் தெரியுதுங்களா? இங்கே 21,000 போகுது. ஒரே நாளில் 700 பாயிண்ட் ஆஃப் ஃபால் ஆக போகுது. பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி கீழே இறங்கினதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 3 o'clock மேலே ரெக்கவரி ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு திருப்பி இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமான்னு தெரில. நம்ம இதை பார்த்தா ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, நம்ம டார்கெட் கிட்டே வரல, நம்ம ஆனால் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 320. ஓகே, எக்ஸிட்டு. ஓகே, இங்கே போகிறோம். இது 534 இருக்குது. இதை வந்து 320 வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறோம். 320. ஓகேவா? 20 தான் இருக்குது எக்ஸிட். ஓகே, இன்னொரு ட்ரேடு முடிஞ்சுது. இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து என்னென்னா கரெக்டான பொசிஷனில் என்ட்ரி ஆகிக்கணும். அதுக்கப்புறம்ட்டு வந்து அந்த பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கணும். திருப்பி ஹெட்ஜ் பண்ணி நம்ம ரேஞ்சுக்கு மேலே போகும்போது என்னென்னா திருப்பி வந்து ஒரு ஹெட்ஜிங் ஓப்பன் பொசிஷன் தான் எடுக்கணும். ஓகேவா? பை பை.